ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு சொல்லுங்க ஐயமரே ஆத்தமரே வணக்கம் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஏன் ஐயாமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமத்தை அத்தமரே மாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அம்மாரே அப்பாமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அப்பாமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு அம்மிமாரே டாடிமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு நன்றி நன்றி. கள்ளக்குறிச்சி அழகு கிருஷ்ணா மைசெட் அவங்கள சொல்லவே தேவை கிடையாது. தமிழ்நாடு பூரா செல்லக்கூடிய ஒரு மைசெட்னா கள்ளக்குறிச்சி ஸ்ரீ அழகு கிருஷ்ணா ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கு. அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. உட்காந்துருக்க என் உறவுகள்லாம் பெருசாக தெரியல. இந்த மேடை இங்கே ஓட்டதே ஒரு பிரச்சனை. மேம்பாட்டுக்கு சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு வர லாரிக்காரன் சட்டார்னு விட்டானா உள்ளே ஏற்கனவே கார்த்திக் ராஜா மருதம் பண்ணி இப்படி படுத்து கிடக்காங்க. அனைவருக்கும் இனிய சிவன் ராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் எத்தனை பேர் ஜாமியை காணாமல் தேடுறானோ நாளைக்கு தான் காடு கரையெல்லாம் வெட்டுவாங்க. முள்ளுக்குள்ளே நம்ம ஜாமி இங்கே இருந்துச்சு. போன வருஷம் நம்ம ஜாமியை காணாம். கல் தான் நம்ம ஜாமி. புறா பேரும் ஆய்வுன்னு தேடுறாங்க. 1 மணி நேரமாக ஜாமியே கிடைக்கல. கடைசியில் ஒரு பொம்பளை ஜாமி ஆடிடுச்சு. என் ஜாமி இந்தா இருக்கடா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சனமே அந்த கல்லுக்கு முன்னாடி விழுந்து கிடக்கேன். தண்ணியை ஊற்றி அலசி பார்க்குறாங்க. தேனி 37 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மயில் கல்ல விழுந்து. அதனால் ஏன் இந்த சிவன் ராத்திரி அப்படின்னா சிவன் அன்று ஒரு நாள் மட்டும் தூங்குவாராம். மற்ற நாட்கள் பூரா நம்மளை கண் விழித்து பாதுகாத்து கொண்டு இருப்பார் சிவபெருமான். அன்று ஒரு நாள் தூங்குவதனால தான் நம்மளை கண் விழிக்க சொல்லியிருக்கிறார். அதனால தான் சிவன் ராத்திரி. ஏன்னா இந்த முதல் ராத்திரின்னா என்ன கொஞ்சம் உள்ள வரையா ஊத்தப்பம் கட்டி வச்சு நீ எந்த ராத்திரியும் கொண்டாட முடியாது. ஏன்னா முதலருக்கு போனேன்னா அவன் பொண்டாட்டி இல்லைன்னு போயிடும். இப்படி ஒரு மண்டையாடா தைலாங்குஞ்சி அடப்படுத்தது மாதிரி. ஹலோ ஆமாம் சார். ஹலோ சாமியை கும்பிட்டுக்குருவான். பானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் உசலம்பட்டி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் எம்கேயார் நல்லவனத்தானே சூழ்ந்திருந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி 18 சித்தர்ல ஒரு சுப்பரம் தேவர் காலடி மணி தெற்கு திசையாண்ட மன்னரின் நந்த முக்கியத்தேவர் வழியில் வந்த இவங்கெல்லாம் கள்ளர் மகன் ஓற்றி பாடடி பொன்னி பசும்பசும் தேவர் காலடி மணி
மரவர் குலவர் கால மண்டியிட்டும் பாயுங்கால மரவர் குலவர் கால மண்டியிட்டும் பாயுங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறையீகல முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்து போடும் பக்கத்துல வாழவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலவர் கால எங்க கல்லர் குண்ட மழு கால மரவர் குலவர் கால மண்டியிட்டும் பாயுங்கால கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துறையீகல முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்து போடும் பக்கத்துல வாழவன பயங்கரமா மாற்று போடும் கல்லர் உலத்து கால எங்க உசிலப்பட்டி மழு கால இந்த உசிலம்பட்டி வாழும் கால ஓடி வருங்கால உசிலப்பட்டி முக்கியத்தவர் வளர்த்த கால 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 கல்லர் கால ஓடி வருங்கால உசிலப்பட்டி முக்கியத்தவர் வளர்த்த கால தேடி வருங்கால தென்னாட்டு மழு கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எடுத்து போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மரவர் குலத்து கால எங்க முக்குலத்தர் மழு கால மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயும் காலே சீனி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால 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 கல்லர் கால சீனி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால தேடி வருங்கால அப்ப நாட்டு மழு கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மரவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மழு கால மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துறையீகல முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மரவர் குலத்து கால எங்க உசிலப்பட்டி மழு கால உசிலம்பட்டி வண்டி கட்டி ராமநாடு மாடு ஓட்டி உசிலம்பட்டி வண்டி கட்டி ராமநாடு மாடு ஓட்டி உசிலம்பட்டி வண்டி கட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அன்னை இந்து ராணி வற்ற அற்புத தங்கமையா அற்புத தங்கமையா அன்னை இந்து ராணி வற்ற அற்புத தங்கமையா எப்போலமோ வணங்குவார் ஆசை செல்லாயி அவர் நம்ம உள்ள தெய்வமடி நேச செல்லாயி விக்கிரமங்கலம் ஆடு ஒட்டி பசுமநகர் வண்டி கட்டி பசுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அக்டோபர் 30 ஐயாவுக்கு பொறுப்புதையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு பொறுப்புதையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு பொறுப்புழைச்சா எப்போலாமோ வணங்குவார் ஆசை செல்லாயி அவர் நம்ம உள்ள தெய்வம் அடிய செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி எல்லா பாட்டும் பாடுவேன் பேசாம
யார் சொல்லும் கேட்கலப்பா, காசு கொடுக்குற நீதானப்பா. உன் சொல்ல கேட்குறேன், வேற யாரும் சொல்லும் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு 80 வாட்டு தெரியும்ப்பா. அவ்வப்போது பாடுவோம். அந்த நிற்கிற ப்ரோ, வாங்க ப்ரோ உட்காருங்க, நீர் கசிவா வாங்க உட்காருங்க ப்ரோ. நீர் கசிவா நல்ல பிள்ளை தான் வந்திருக்கு, சூப்பர் பிள்ளைய. 2 மாடு, ஒன்று கிரு மாடு, ஒன்று நாட்டு மாடு. ஆனால் எவன் மூண்டாட்டின்னு தெரியல, மருதமணி தான் குலக்கேசியில் உள்ள போகிறேன். திருச்சி விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா கறவை மாடு தோற்று போகக்கூடாது. சிமுண்டு மூடி எந்த தண்டி இருக்குடா, அப்படி வந்து வெளியே ஆடுற முகத்தில் அடித்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கொம்மோடு வீங்கி அதில் போன மசுறதுவேன் லேஜான ஒம்பளையா. அண்ணே உங்க 3 பேத்துக்கு ஜோடி இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஜோடி செட் பண்ணு. உனக்கு ஜோடி வேணுமா? ஆமாண்ணே. ஒரு 120 ரூபா முடிஞ்சு வச்சுட்டு இதை ட்ரை பண்ணுறியா? ஐயா வேணாம்ண்ணே. பேர் அன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இப்பகுதியில் மட்டும் கிடையாது, உலக நாட்டுக்கே பயங்காட்டின என் வீர தமிழர்களே, அன்னை தெரசா ரூபத்தில் அமைந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களே, ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புரிய எங்களது கல்குறிச்சி தோணுகா ஸ்ரீ அழகிருஷ்ணா ஒளி உரிமையாளர்களே, பணிபுரியக்கூடிய அன்பு தோழர்களே, அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த MKRின் பணிவான இரவு வணக்கம். பார்த்தீங்கன்னா நாடகம் ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளோ நேரம் இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சரி பண்ணியிருக்கேன். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் நிறைய பேர் கிளம்பி வந்திருப்பேன். அதே உண்மை. கதம்பு முன்றாங்களே ஆளுக்கு 10 மூலம் கட்டி கூட்டத்தில் வைப்பாங்களா, இல்லை பொம்பளையை கூட்டு வந்திருக்காங்களா, கிடமாடை பற்றிட்டு வந்திருக்காங்கன்னு நினைப்பிய. இதில் என்னென்னா 3 வப்புன்னு 2 டான்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தடவி விளையாடுவோம், நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிறணும். நகைச்சுவை தான் நாடகம். இது நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு வழி விடுங்க. ஆமாங்கய்யா, கொஞ்சம் வழி விடுங்க. இப்போ ஐயா போட்டோம். சரிங்கய்யா, அதுதான் காவல்துறையை பொறுத்தளவு நமக்கு நண்பர்கள் தான். உன்னை யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்டேஷனுக்கு வாடா FIR போடுவோம்ன்றார். இதில் என்னென்னா, முதல்ல நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட நம்மெல்லாம் பேரம் பேசலாம். பைக்கை நிப்பாட்டினவுடனே ஹெல்மெட் இருக்கா? இல்லை சார். லைசன்ஸு? இல்லை சார். எவ்வளோ வச்சுருக்க? ஒரு 170 ரூபா இருக்குது சார். செகண்ட் இல்லை, இதை கட்டிங் போடலாமல் வந்தேன். ஏட்டியா அவனுக்கு ஒரு ஃபைனை போட்டு விடுங்க. சரி போடா அப்படின்னு போயிடறான். இப்போ தப்பிக்க முடியாது. நீ பாட்டுக்கு எப்படி வேணால் போடலாம், மிஷினு தான் கிரிச்சுன்னு 1000 10,000. ஆனால் விற்கும் போதே சிரகம் போடுவாங்க. விற்கும் போது வண்டி 50,000க்கு விலை பேசுவேன். அந்த வாங்குற ஆள் 50,000 கொடுத்துட்டு வாங்கிடுவேன். ஃபைனு எவ்வளோ இருக்குன்னு ஜெல்லு அடித்து பார்ப்பேன், 88,000 இருக்கும். அதோட மண்ணெண்ணையை ஊற்றி எரிச்சிட்டு விபூதியை பூச்சிட்டு போக வேண்டியது. அதில் இந்த காவல்துறை அதிகாரி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, தலைக்கவசம். ஐயா, இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும், ஒரு கை முறிஞ்சாலும் பிளேட்டை வச்சு சரி பண்ணிடலாம், ஒரு கால் உடைஞ்சாலும் சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த தலையில் அடிபட்டால் எவ்வளோ பெரிய மருத்துவரும் சரி பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுடைய சுயநலத்துக்காக சொல்லவில்லை. நம்ம அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் காவல்துறை அதிகாரி ஐயா. இவ்வளோ பெருமையாக நான் பேசுகிறேன். காவல்துறை எங்கள் ஏரியா மானாமர ஜரகத்தில் நானே 2000 அவதாரம் கட்டினேன். ஏன் சொல்கிறேன், நான் தவறு செஞ்சு அவதாரம் கட்டுறேன். எல்லாருமே எல்லாமே சரியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி காவல்துறையை பார்த்தோன்னே சில பேர் அப்படியே ஊழக்கண்ணீர் வடிப்பேன். ஐயா லைசன்ஸ் எங்க, என் பொண்டாட்டி நிறமாசமாக இருக்கியா, அதுக்கு என்ன அவர் வளகாப்புக்கு வருவார். ஆத்தாவை சேர்த்துருக்கேன் ஆஸ்பத்திரிலேன்னுவேன், எனக்கு கிட்னியில் கல்லடப்புன்னுவேன். ஹெல்மெட்டு போட்டால் விட போகிறாங்க, வண்டிக்கான ஆதாரத்தை வச்சா விட போகிறாங்க. ஆனால் உலக நாட்டுக்கு இந்த தமிழை ஏன் பயம் காட்டினான்னா, இன்னைக்கு வெளிநாட்டிலாம் அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு கேட்டை திறப்பாங்க, ஒரு மாடு வரும், அது வெதரை மட்டும் 5 கிலோ இருக்கும். ஏன்னா இந்த வெதர் தான் கொட்டையானே. ஏன் கவக்கம் வச்சு கிளச்சி பார்த்துட்டு வா. ஓ வேலை மாச்சில் பாருங்க ப்ரோ, அந்த மாடு மங்குன்னு தவும். அவன் ஒரு துணியை வச்சுக்கிடுவேன், சரட் கிருட்டுன்னு உடனே மாட்டை கொண்டு அடைச்சிடுவாங்க. நம்மால் அப்படி கிடையாது. வீரம் நிறைந்த பாய்ச்சல் நிறைந்த மாடு வெளியே வந்தாலும் தன் உயிரை கூட துச்சமாக நினைத்து அதை அடக்கி ஆளக்கூடிய தமிழன். நீ மாட்டை பிடிச்சியாக்க சத்தியம் பண்ணு, கோமியத்தை கூட பிடிச்சிருக்க மாட்டேன். உடனே என் சீமையா மையம் சூப்பர் போ, என்ன சூப்பர் வெதர் அந்துவும் காலில் மிச்சா. வானே டிரைவர் தானே,
அதே மாதிரி டிரைவர்லாம் உண்மையிலேயே இந்த ஓட்டுநர்கள்லாம் யாருன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய எல்லை கருப்புசாமி போல் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள். உண்மையிலே அவங்க தான். இந்நேரத்தில் எந்த ரேஷன்களில் வாங்கிட்டு போகிற தாய்? பிளாக்கில் வாங்கிட்டு போறியா கணேஷ் போகிற மாதிரி? இது என்ன வாங்கிட்டு போகுது? நான் ரேஷன் கடையில் வாங்கிட்டு போகுதுன்னு நினச்சேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே ஒத்துமையா இப்போ இருக்க பற்றிங்களா? இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தானே உட்காந்துருக்கிய. இந்த ஒற்றுமை கிராமத்தில் இருக்கா? கிடையாது. நீ 4 அடுக்கு மாடி கட்டினேன்னா நீ தொலைஞ்ச. உன் வீட்டை டெய்லி இப்படியே பார்த்துட்டு போவேன் எடுத்து விட்டுக்காரன். ஓ, நீ சீலிங்கி வரைக்கும் போடுறியா? இருடா, உன்னை போய் ஆந்திராவில் போய் செய்வனை வச்சுட்டு வரேன். பொம்பளை கூட நல்லா சிரிங்கத்தா, சரிங்க. பொங்கலுக்கு பொங்க பானையில் பொங்க வைக்காத, குக்கரில் வை. எங்கள் அப்பத்தா காலத்துலலாம் மண்பானைக்கு ஃபேமஸ் என்னன்னா மாமா, மானாமதுரை. இந்த மானாமதுரை போய் மண்பானை வாங்கிக்கிட்டு அந்த கரும்பு கட்டை செமந்துக்கிட்டு எங்கள் அப்பத்தா வரும். வந்து காலையில் அரிசி மாவில் கோலம் போட்டு வாசலில் பொங்கச்சோறு வைக்கும். அப்போ பொம்பளையெல்லாம் நல்லா குலவை ஓடும். இப்போ பொம்பளைக்கு குலவை ஓட தெரியல. 10 பொம்பளை பூரா விஐபி மாதிரி நட்டுக்கிட்டு, ஏ பிரியா நீ குலவை ஓடுறி, நோ 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 நோ, எனக்கு நாக்க சொல்லட்ட முடியாது, நோ. ஏய் பிரித்தி நீ போடுறி, இப்போ பூரா பொம்பளைய பூரா இப்படி குலவை ஓட தெரியல. பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்தா புருஷனுக்கு சொல்லிட்டு போயிடுது, எங்க ஒரு 2 மூலி கரும்பு வெட்டி தானே, அதை திண்டுக்கிட்டே சேரில் உட்காந்து 2 விசில் வந்தோடனே சோத்தை இறக்கிருங்க. எதை? பொங்க சோத்தை. அது கரு புருண்ட விசில். அவன் கரும்பை திண்டுக்கிட்டே அதை கவனிக்கலைன்னா குக்கரை அடிச்சு முகத்தில் போய் பொங்கச்சோறு அங்கே இருக்கு, ஏனியை போட்டு நக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். என்னத்தை சொல்ல? கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்துக்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வம் எல்லாம் துடியான தெய்வம். எல்லாம் நினச்சி பாருங்க. இப்போ சாமியில் பூரா நம்மளால் ரெவடியாக சேர்த்துட்டேன். சடக்குன்னு கேட்கணும்னா, மாமியாவுக்கு வந்து மருமகளை பிடிக்கலைன்னா நேராக சிவகங்கை போய் வெட்டுடைய காளியம்மன் கோயிலில் ₹1 5 ரூபா சில்லறையை போய் வெட்டுரும்பை வச்சு வெட்டி போட்டு வந்துடுது. ஒரு பக்கம் இங்கிட்டு மாமியா வெட்டுது, ஆத்தா வெட்டுடைய காளியம்மா எப்படியாவது என் மருமகளை காலி பண்ணிடு அப்படின்னு இதை காசு வெட்டும் போது அங்கிட்டு மருமக விழுந்து வெட்டுறான். என் மாமியா அப்படியா சோழியை முடிச்சிடு. ஆத்தா என்ன ரெவடியா? ஒரே விஷயம் சொல்கிறேன், ஏன் செய்வனேன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அந்த வினையாகப்பட்டது ஒன்றே வந்து சேரும். அதனால தான் அது வேறு செய்வன். இந்த பச்சை துண்டு ஓட்டாளுக ரொம்ப அனுபவப்பட்டு போகலே நீ. சரி, அப்படி செய்வனை வச்சானா டெய்லி 3 செம்பு தண்ணியை குடிச்சு ஓடிடும். ஐயா அந்த ரோட்டில் போங்கய்யா. இந்த எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை. அப்பயே மேடை போட்டவர் வந்து கேட்டார், மாமா எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 4 மணியா? 3 மணி வேமா முடிக்கணும், நான் அதை பிரிக்கணும்ட்டார். நான் சொல்லிட்டேன் 1:45 பிரிச்சுது, நாங்கள் மேடை சாஞ்சிருச்சுன்னு நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிடும்ட்டேன். ஹலோ ஹலோ சாங் பாடுவோமா? கபலிங்க கபலிங்க ஓஸ் பூரா முணுமுணுன்னு எதிராங்கடா. தலைவா தராது எங்க இருந்த தலைவா? இத்தனை நாள் கக்கூசுக்குள்ள டோக்கன் கொடுத்தாரு, போடா பூரா என் தம்பியே தான்டா. ஹலோ 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 இங்க வாவேன், தாயம் விளையாடுவான். ஆடாடாடா சா, உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி. ஆஹா அண்ணே பிரேக் டான்ஸ்னே. பிரேக் டான்ஸ்ல என்ன ஒரு கட்டிங் அலையிறேன்னு நினைக்கிறேன். போப்பே எப்பை உள்ள போ, உள்ள போய் கப்ளிங்க பார்த்துட்டு வா. அதோட வெட்டி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேக்கே 5 பேத்த சம்பளைக்கு விலைக்கு வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். இது மட்டும் பத்தாதுன்னு செக்கானூரிலிருந்து உசிலம்பட்டி போற ரோட்டுல இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 30 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா நகை விலை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 150 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். BMW 1 வச்சிருந்தேன். பணம் ஏறிக்கிடுச்சுன்னு நம்மளை சீக்கிரம் போட்டு தள்ளிடுவாங்கன்னு
ஒரு 10 பேரை சரக்கு ஊத்தி அடியால சேர்த்து வச்சிருந்தேன். இம்புட்டு சொத்து பத்து இருந்தாலும் வீட்டுக்கு வந்தனே பொண்டாட்டி நம்மளை கேட்காத கேள்வி கேட்கிறான்னு மொத்தத்துல திண்டுக்கல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேச வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அட்டவா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டி. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டி. கொண்டாட்டி குழு சவித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டி. கொண்டாட்டி குழு சவித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டி. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு எந்தெந்த பேமெண்ட் இருக்க அந்த சரக்க வாங்கி அடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பழகிய நண்பர்கள் சொந்த பந்த இதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த சரக்கு தாண்டா உலகம்னு 20 வருஷமா வெறு வயிற்றுல தண்ணி அடிச்ச என் தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேச வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அராத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. அராத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க பொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. கொண்டாட்டி குலச வித்து கொண்டு சென்று அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளும் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா சொன்ன வார்த்தைகளையும் கல்லிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போது முன்னே இந்த பிறவி என்பது ஒரு தடவை. இன்னும் நம்ம எல்லாரும் பிறக்க போறது கிடையாது. அடுத்த பிறவியில நீங்களும் உட்கார்ந்து நாடகம் பார்க்க போறது கிடையாது. நானும் பப்புனு வேஷம் போட போறது கிடையாது. இந்த ஒரு பிறவியிலேயே இந்த உயிர் என்பது விலைமதிக்கத்தக்கது. இதுல நல்ல மனுஷன் பூரா நல்ல பாட்டு பாடுறேன். கலிச்சேரி கோமாளி நல்லா இருக்குன்னு நினைப்ப. இந்த லேஜா கட்டிங்க போட்டு வந்தா ஆளுக இந்த பாட்டு அந்த கண்டாளி மையம் எதுக்கு பாடினேன் அப்படின்னு ஓத்தாங்கம்மானு வந்தாலும் தாய்மார்களை பூரா நீங்க
உணர்ச்சியா சாப்பிட்டு புரிஜன் குடிக்காம இருந்தா நீட்டி நிமிடம் நல்லா சீரியல் பார்ப்பேன் மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையா. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல. இது ஊரை கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற ஒண்ண. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற ஒண்ண. கட்டிய மனைவிய நீயும் தான் வெள்ள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல. இத ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற ஒண்ணு. எல்லாரும் நினைப்பீங்க சூம்பவரியா என்னது? அது ஊரே என் பங்காளி தான். நாங்கள் 3 சாமி கும்புற ஆளுங்க. வாழ்த்துக்கள் புறம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், அப்போல்லாம் வந்து பொண்ணு பார்க்க போனோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கேட்பிய பொண்ணுக்கு எத்தனை வயன் போடுறிய? 100 ரூபாய். நோ 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 150 ரூபாய் நகைன்னா உன் மகளை கட்டுறான். அப்போ இப்போ பொண்ணு கிடைக்காம திடுறாங்க. புறம் 38 வயசு 48 வயசில் பாவம் அவன் படம் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் பெட்டி கடையில் போய் தான் கேட்பாங்க. முருகா போயிட்டு அண்ணே கணேஷ் கோயில் இருக்கா பிளாக்கில் எதுவும் சரக்கு ஓடுதான்னு கேட்பாங்க. இப்போ பொண்ணை போய் அப்படி பெட்டி கடையில் கேட்குறாங்க. ஏக்கா நம்ம